வணக்கம் காய்ஸ். இதில் சின்ன ஒரு மாற்றங்கள் நடந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டுது. இதில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு இதில் வந்து டைக்கில் எடிட் பண்ணிவிட்டேன். அதன்படியே உங்களுக்கு ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து வடிவெலாம் வருது. ஸோ இது வந்து இந்த ஃபோன்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுறேன். இருந்த மாதிரியே இருக்கணும், பழைய இது மாதிரியே. ஓகே, பொடிக்கில் வந்து ஃபோன்ட்டை கொடுக்க அது ப்ளே வந்துட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஓகே ஆகிட்டுது. ஆனால் என்ன மாற்றம் செஞ்சாண்டு ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆகிட்டு. ஸோ அந்த மாற்றத்தை பாருங்கள். இதுதான் ஃபூட்டர் கண்டெய்னர். ஓகே, இவ்வளோ நான் ஆல்ரெடி செஞ்சுதான் இந்த ஃபூட்டரை திருப்பி டிஸ்பிளே பண்ணுறேன். இவ்வளோ தான் ஃபூட்டருக்கான கோடிங். ஓகே, இவ்வளோ இதை வச்சு அலட்டி கொண்டிருக்கேன், டைம் எடுத்து கொண்டிருக்குது. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டெக்டர்ஸ் பேஜுக்கு போவோம். அப்படி டிசைன் பண்ணுறேன்னு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இந்த எல்லா டெக்லையும் வேலை செய்கிறதுக்காக மெட்டா டெக் HTML மெட்டா டெக்ஸ். ஓகே, HTML ஒரு மெட்டா டெக் இருக்குது. இந்த மெட்டா டெக்கை காப்பி பண்ணி போடலாம். அந்த மெட்டா டெக்கை மேலே காப்பி பண்ணி போடுறோம். இது வந்து இந்த HTMLலையும் போடலாம். இது வந்து ஸ்டைலிஷ் லிங்க் பண்ணதுன்னு முடிவு. ஓகே, மெட்டா டெக்கை கொண்டு போட்டாச்சு. உங்களுக்கு விருப்பமாண்டா போடலாம். மெட்டா டெக் போட்டிங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்லேயும் விசிபிள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே விஷயத்தை தான் நான் அடுத்த பேஜில் செய்ய போகிறோம். அப்போ நான் காப்பி பண்ணி கொள்கிறேன் எல்லாத்தையும். சாரி, அது அடுத்து பார்த்திங்கன்னா கண்டெக்ட் பேஜ். ஸோ இந்த பேரை காப்பி பண்ணி கொள்கிறேன். இதில் கிளிக் பண்ணுறேன். contact.html. ஓகே தானே? contact.html rename. ஓகே, இண்டெக்ஸில் இருக்கிற பேஜை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா ஃபூட்டரும் ஹெட்டரும் ஒன்று தான் வரப்போகுது. நான் ஃபூட்டருக்கு தனியாக ஹெட்டருக்கு தனியாக ஒரு ஃபைல் எழுதி போட்டு இங்கே ஹோல் பண்ணியும் செய்யலாம். நான் உங்களை பேசிக் கண்டபடியே நான் ஒரே பேஜில் உங்களை செய்கிறேன். இல்லை தேவையில்லாத ரிமூவ் பண்ணுவோம். இதில் வந்து ஃபூட்டர் தேவை, அதே மாதிரி ஹெட்டர் தேவை. இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற கண்டென்ட் தேவையில்லை. அதை ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா HTML இண்டெக்ஸில் நிற்குது. அங்கே வந்து லிங்க் பண்ணும் HTML பேஜுக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் டெக் இதுக்கு வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். contact.html லிங்க் பண்ண போகிறேன். இது வந்து எங்கே லிங்க் பண்ண போகிறோம்னா ஹோமில் லிங்க் பண்ணிட்டேன். சாரி, ஹோமில் வந்து டெக் போட்டு அதே பேஜில் நிற்கும். கண்டெக்டில் லிங்க் பண்ண போகிறோம். ஓகே, லிங்க் பண்ணியாச்சு. இப்போ போய் கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கண்டெக்ட் பேஜே போச்சு. இது வேறு பேஜ். இப்போ வந்து கண்டெக்ட் நீங்கள் மாறி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் HTML வருது. இதில் வந்து HTML என்பதுன்னா இதில் வந்து இது இண்டெக்ஸ் பேஜுண்ட இது வந்து சன்ட்ரி போர்ட்டல் இண்டெக்ஸ் போடும். ஹோம் சன்ட்ரி பேஜுண்ட ஹோம். இது வந்து சன்ட்ரி பேஜ்னா ஹோம். ஸோ பெக்காதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெக்ட் பேஜ் இருக்குது தானே. இதில் போய் பாருங்கள், ஹோம் இருக்குது தானே. ஹோம் இருக்கிற இடத்துல index.html. ஓகே, இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் index.html போகும். இங்கே ஹோம் சன்ட்ரி போர்ட்டல்ன்ற ஹோம் பேஜ். கண்டெக்ட் பேஜ் போய் சன்ட்ரி போர்ட்டல்னா கண்டெக்ட் பேஜ்னு விடணும். ஸோ அப்போ இதில் என்ன பேர் மாற்ற போகிறோம்?
எந்த பேஜில் இருக்கிறான்றதை எங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி. கான்டாக்ட் ஓகே. கான்டாக்ட் பேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா சன்ட்ரிக்கு பேஜ் போட்டோன்னா கான்டாக்ட் பேஜ். அதே மாதிரி ரூமுக்கு ஒரு பேஜ், எல்லாத்துக்கும் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணணும் பார்ப்போம். இப்போ கான்டாக்ட் பேஜில் HTML போட்டு வந்துட்டேன். கேட்டர் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டார்ட்ன்றது அதே மாதிரி காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஃபூட்டர் ஸ்டார்ட். இதுக்கு தான் நான் அந்த கான்டாக்ட் பேஜ் எழுத போகிறேன். அதை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். மெட்டா டேக் போட்டாச்சு. இப்போ வந்து பொடியில் வந்து ஒரு பொடி டெக் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அடுத்து பார்த்து மெயின் அண்ட் ஒரு டெக் ஓப்பன் பண்ணுறேன். அதை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா H2 அண்ட் ஒரு டெக் போடுறேன். அதுக்கு டைப் பண்ணுறேன் கான்டாக்ட் அஸ். ஓகே தானே? H2 டெக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ்ன்னு வந்துட்டு பிடெக் ஒன்று போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கான்டாக்ட் அஸ் பேஜில் என்ன வரும்? கான்டாக்ட் சம்மன் பண்ணுற விஷயங்கள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரஸில் போட்டதுன்னா இந்த இதில் இருக்கிற விஷயம் தான் அப்படியே வரப்போகுது. ஃபூட்டரில் இருக்கிற விஷயம் தான் அப்படியே வரப்போகுது. என்ஜாய் நான் அப்படியே அந்த ஃபூட்டரில் இருக்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து போட்டாலும் ஓகேமா இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபூட்டரில் இருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் கொண்டு போகிறோம். அப்போ ஃபூட்டரில் இருக்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து போடலாம்ல இருக்குது. ஸோ ஃபூட்டருக்கு போய்க்கொள்கிறேன். பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் இதுக்கோட விஷயம் இருக்குது தானே. டியூ டேக்கில் இருக்கிற விஷயம் காப்பி ஃபூட்டர் பண்ணாச்சு. ஓகே. இப்போ வந்து கான்டாக்ட் பேஜை வந்து இதை வந்து சைஸை மாற்ற போகிறேன். ஏன்டா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்டா இது கண்டே இருக்கிற பேஜ். அப்போ கொஞ்சம் சைஸ் பெருசாக்குவோம். இதான் வந்து அட்ரஸ் பிடெக் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்ட்ராங் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம். இது வந்து ஸ்டைல்லையும் எழுதலாம். இது வந்து நான் இன்லைன் CSS எழுதுகிறேன். ஸ்ட்ராங்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து விட்றோம். இப்போ அட்ரஸ் என்ன போட்டு விடாது. அதே மாதிரி ஸ்ட்ராங் என்ன போட்டு ஒரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபோன் நம்பர். ஃபோன் ஒன்று போடுவோம். இதில் சிம்பிள் எல்லாம் ஆட் பண்ணேன்னா ஆட் பண்ணலாம். ஃபோன். அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ். இமெயில் ஓகே தானே? அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் கண்டெய்னர் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கண்டெய்னர் அந்த கிளாஸை நான் இதை கால் பண்ணுறேன். கிளாஸ் கண்டெய்னர். ஓகே. கண்டெய்னர் அந்த கிளாஸ் கால் பண்ணாங்க. கண்டெய்னர் வந்துட்டு இங்கே சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஓகே. இதில் வந்து ஃபேஸ்புக் அதில் இது தேவையில்லை. ஸோ இந்த பிடெக்கை டிலீட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணுற குயிக் சென்டர்னு ஒன்று போடுவோம். அந்த டியூட்டேக்கை காப்பி பண்ணுறேன். அதை காப்பி பண்ணி வந்து
டேக்கும் தேவையில்லை. பேஸ்ட். ஸோ இதில் இருக்கிற ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணுறேன். வந்து சென்ட் மெசேஜ் கொடுக்குறேன். ஒரே ஃப்ரண்ட் அண்ட் ஆனால் பேக்ரவுண்டுக்கு மாற்றணும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் தானே இப்போ பிரச்சனை, ஃப்ரண்ட் க்ரியேட் பண்ணும். ஃபார்ம் ஓகே, ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இமெயில் ஓகே, இது ஓகே. மெசேஜ் சென்ட் இல்லை, சப்மிட். இது வந்து பார்த்திங்கன்னா இமெயில் இருக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இமெயில் நாங்கள் டெக் ஒன்று யூஸ் பண்ணாங்களா, அதான் குழப்பிருக்கு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் இமெயில் 2-3 இமெயிலோட ஸ்பெஷல் வழினா தானே, அதால் இதில் வந்து பிரச்சனை வருது. ஸோ இது உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். பேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம். கண்டக்ட் ஆஸ் பேஜ், ஹோம் பேஜ், கண்டக்ட் ஆஸ் பேஜ். ஃபார்ம் வந்து மெயின் முடிச்சு. ஓகே, இன்புட் டெக் வந்து இதில் வந்து நேமை கேட்டிருந்தாங்க, இமெயில் அட்ரஸை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கண்டெக்ட் பண்ணுறவங்க ஃபோன் நம்பரை கேட்குற மாதிரி ஒரு ஆப்ஷனை போட்டுவிடும். கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நம்பர் இன்புட் டைப் வந்து நம்பர்லாம் கொடுக்கலாம், எழுத்துலேயும் கொடுக்கலாம். ஃபோன் ஓகே, எனக்கு போய் பார்ப்போம் உங்களோட பேஜை. ஓகே, சென்ட் ஆகாது இந்த பேஜ். ஓகே நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.